viewers, welcome to Fatima my channel. இன்னைக்கு வந்து ஹேர் ஆயில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்ஸுமே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வெட்டி வேர் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி அரைக்க தான் போகிறோம். அந்த சைடு வந்து எங்கள் மம்மி ஆனியன் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மால் ஆனியன் சொல்லுவாங்க. பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெட்டி வேர் வந்து கட் பண்ணிடலாம். நான் சிசர் வச்சு ஒன்று ஒன்றா வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க ஃபுல்லாகவே கட் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆயில் வந்து எங்கள் ஹோம்மேட் எங்கள் மம்மி ப்ரிப்பேர் பண்ண ஆயில் தான். இப்போ வந்து அதோடைய ப்ரிப்பரிங் வீடியோ தான் வந்து நான் இன்னைக்கு வந்து காட்ட போகிறேன். இது வந்து மொத்தமே 100 கிராம்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து 15 கிராம் தான் வந்து எடுக்க போகிறோம். இது வந்து நான் கட் பண்ணியிருக்கனால இது வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்கும். ஆனால் எடுத்து பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோவும் கட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் லென்த்தி வீடியோ. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாத்தையுமே வந்து ஒரு 1 பையாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா அரைச்சி சேர்த்தோன்னா அதில் இருக்கிற எல்லா சத்துமே அதில் இருக்கும். போதுமா மம்மி? போதும். அவ்வளோதான். வெட்டி வேர் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த மிக்ஸி ஜார் தான் வந்து எடுத்துருக்கேன். நான் நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம், பெரிய ஜாரில் அரைச்சாதான் வந்து நிறைய அரைக்க முடியும் ஈஸியாக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கிடையவே கிடையாது. சின்ன ஜாரில் அரைச்சாதான் நல்லா அரைக்க முடியும். இப்போ வாங்க இதை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரித்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் ஒரு பாதி சேர்த்துருக்கேன் அரைக்கிறதுக்கு. இந்த மிக்ஸி ஜாரில் பத்துற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டி வேர் வந்து ஒரு கொறுப்பாக வந்து ட்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து அரைச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோம். இது வந்து கார்போகா அரிசி. நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கார்போகா அரிசி தருவாங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ கார்போகா அரிசி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கருஞ்சீரகம் உங்ககிட்ட வந்து கருஞ்சீரகம் எப்படி இருக்கும்னு நான் வந்து காட்டுறேன். கருஞ்சீரகம் வந்து நீங்கள் வந்து முழுசாக இருந்து இது வந்து கருஞ்சீரகம் இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலி வந்து மருந்து வந்து பேக்கெட் வந்து வாங்கிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் கருஞ்சீரகம். இந்த மாதிரி பொடி பண்ணி தான் நம்ம வந்து சேர்க்கணும். இது வந்து ஆல்ரெடி பொடி பண்ணிட்டனால இது நம்ம பொடி பண்ண தேவையில்லை. இது நம்ம எடுத்து நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அரைக்க போகிறோம்னா ரோஜா. நெக்ஸ்ட் வந்து அரைக்க போகிறது ரோஸ் லீஃப். கார்போகா அரிசி வந்து நம்ம அரைச்சாச்சு ஒரு கொறுப்பாக. இப்போ வந்து ரோஸ் லீஃப்மே நம்மள ஆயிலுக்கு வந்து சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து எவ்வளோ சேர்க்க போகிறோம்னா இதில் இருக்கிற பாதியுமே நம்ம வந்து போடலாம். இவ்வளோ எடுத்துருக்கோம். ஷீக்காக்கு போட்டு சொன்னால ஆயிலுக்கு போடலாம். நிறைய பேர் வந்து ஷிகக்காய்க்கும் சேர்க்குறீங்க. ஷிகக்காய்க்கு வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது இல்லை. ஏன் அப்படின்னா ஷிகக்காய் வந்து ஹேர் டேமேஜ் பண்ணும். ஆயிலில் வந்து யூஸ் பண்ணலாம்.
தென் ஆயிலில் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ரோஸ்மேரி வாட்டருமே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதுவுமே அரைச்சாச்சு, ரோஸ் லீஃப் இது நல்லாவே இதுவுமே பவுடர் ஆயிடுச்சு. இதுவுமே நான் பிளேட்டில் போட்டுருவேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுவுமே அரைச்சிடலாம். இது வந்து வேப்பாலப்பட்டை, இதுவுமே நாட்டு மருந்து கடையில் தான் விற்கும். வேப்பாலப்பட்டை, இப்போ வேம்பாலம் பட்டை. இது வந்து போட்டாலே ரெட் கலரில் இருக்கும் ஹேர். ஆயிலில் வந்து நீ அதை எடுத்த உடனே நம்ம ஆயிலில் ஃபஸ்ட் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஆவாரம் பூ வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இதையுமே நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம், இதுலேயே போட்டுடலாம். இப்போ ஆவாரம் பூ வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இதுவுமே நாட்டு மருந்து கடையில் தான். இதில் வந்து பாதி தான் வந்து போடணும், அதுதான் சொல்லிட்டு பாதி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடணும். ஆக்சுவலி க்ளீன் பண்ணிட்டு தான் உட்காரணும், ஏன்னா கீழே விழும்போது இப்போ 2/2 ஆவாரம் பூ மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த பாதி இருக்கு இல்லையா, இதையுமே போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணிடலாம். நான் நெக்ஸ்ட் வந்து காட்டுறேன். ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தியுமே எடுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 4 செம்பருத்தி பூ தான் வந்து நாங்கள் கிடச்சிது, அதனால் ஒரு 4 மட்டும் நான் வச்சுருக்கேன். காஞ்ச செம்பருத்தி இலை கிடைக்கலன்னா கூட காஞ்ச செம்பருத்தி இலை வந்து வாங்கிக்கலாம். இதுவுமே நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கணும். இதுவுமே 2/2 நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. 2/2 அரைச்சிருக்கீங்களா? இப்போ செம்பருத்தியுமே 2/2 அரைச்சோம். இப்போ செம்பருத்தியுமே அரைச்சாச்சு. இதையுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் பொடியாகவும் இது அரையவே இல்லை. சுத்தக்காய் கொட்டை எப்படி வந்து சார்? இப்போ அரைச்சாச்சு செம்பருத்தி, அவ்வளோதான். இது நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து ஆலிவேரா பாதாம் வச்சிடலாம். பாதாம் 4 பாதாம் எடுத்துக்க. ஏன் அப்படியே கொட்டுற? எனக்கு ஒரு 2-3 கொடு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஆலிவ் எதுவுமே நம்ம வந்து சேர்க்கணும். இது அப்படியே சேர்த்துங்க மம்மி, அரைச்சிடுங்க. இது அதை அரைச்சிட்டு அரைங்க, மூடிங்க. போட்டுருங்க அதில். வீடியோ பாதாமும் ஆலுவேதையும் அரைச்சிட்டோம். இப்போ இது தனியாக தான் வைக்கணும், ஏன்னா நம்ம வந்து கடைசியாக தான் நம்மளுடைய ஆயிலில் சேர்க்க போகிறோம் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த ஆயிலுக்கு மெயினாக தேவை பாதாம் தான். இப்போ நெக்ஸ்ட் மம்மி வெந்தயம், வேற என்னன்னா கிராம்பு மிளகு எல்லாம் போட்டு இது என்னது? ஓமம். இது வந்து ஓமம் பாதி தான் போடும். இதில் வந்து நம்ம பாதி தான் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து நாட்டு மருந்தில் கேட்டால் கூட நம்மளுக்கு வந்து தருவாங்க. நாங்கள் சேர்த்துக்க எல்லா இங்கிலீஷுமே 40 கிட்ட இருக்குது. இது வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கும். இதெல்லாம் எப்படி தண்ணி இல்லாமல் எப்படியா இருக்கு? அப்படியே கொரு அரைக்க சொன்னாங்க. அரையும் பாதி போடு. போதும். பாதி தான் வந்து இதுக்கு வந்து சேர்க்கணும். மிளகு, பட்டை, கிராம்பு
வந்து நம்ம சேர்க்கணும். மெயின் இன்கிரியன்ஸ். இது என்னது மம்மி? காட்டினா தானே அந்த பக்கம் திருப்பி காட்டு. துளசி பொடி. இது வந்து துளசி பொடி. இதுவுமே நாட்டு மருந்து கடையில தான். இது நீலா அவ்வரி பொடி. எங்களுக்கு வந்து அவ்வரி வந்து காஞ்ச அவ்வரி கிடைக்காததுனால பொடியா வந்து இதுவுமே நாட்டு மருந்து கடையில தான். இது அரகம்புல் பொடி. இதுவுமே நாட்டு மருந்து கடையில தான். இது மம்மி இது கரிசலாங்கண்ணி. இது வந்து கரிசலாங்கண்ணி. எங்களுக்கு வந்து கரிசலாங்கண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால நாங்கள் பொடியாக சேர்த்துருக்கோம். மொத்தமே நாங்கள் பொடியாக வந்து 4 இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம். இதுவுமே நாங்கள் வந்து திருப்பி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்? மெழுகு, ஓமம், பட்டை, வெந்தயம். இது ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரைச்சிடணும். கருஞ்சீரகம் நான் சொன்ன மாதிரி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, கருஞ்சீரகம். இது எல்லாமே சேர்த்துடணுமா மம்மி? வெந்தயம், பட்டை, கிராம்பு, தென் ஓமம் எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. இதுவுமே எதில் சேர்க்கணும்? இதிலே சேர்த்துட்டா நம்ம இந்த இதுலேயுமே சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் வேற என்ன அரைக்கணும்? என்ன மம்மி இவ்வளோதான் போதும்? வெத்தலை, ரோஜா இதழ், முருங்கைக்கீரை, வேப்பிலை, இது 3மே போட்டு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். தென் வந்து செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை வந்து எப்பவுமே நம்ம தனியாக தான் வந்து அரைக்கணும். தென் ஓமை இலை. ஓமை இலை எப்படி இருக்கும் அதே மாதிரி ஓமை இலை வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுலேயே பெருசு பெருசாக கூட இருக்கும். கீழே இருக்கிறது எல்லாம் கலந்துட்டாங்க எங்கள் மம்மி. இதெல்லாமே எங்கள் வீட்டிலேயே இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. தென் செம்பருத்தி இலை இப்படி இருக்கும், ஓமை இலை வந்து இப்படி இருக்கும். ஏன்னா எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே நம்ம தனியாக தான் அரைக்கணும். தண்ணி வந்து ஊற்றி அரைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அரைக்கலாம். வெந்தயம் வந்து சேர்த்துக்கணும். கண்டிப்பாக வெந்தயம் இல்லாமல் எந்த ஒரு எண்ணெயுமே தயாரிக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து கொடுகு, பேன் இதெல்லாமே இருந்துச்சுன்னா கூட வராமல் கூட நம்மளுக்கு தடுக்கிறது மெயினாக இந்த வெத்தலையில் தென் வளர்கிற சக்தி நல்லாவே இருக்குது. இது எல்லா ஐட்டம்ஸுமே இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அரைச்சி இதை நம்ம போட்டு வச்சிட்டோம். இதுவுமே நம்ம ஓரமாக வச்சிடலாம். தென் இது வந்து கடைசியாக தான் போடணும் ஆளு விதை பாதம். ஏன்னா இதில் வந்து அடிப்பிடிச்சிரும். ஏன்னா எண்ணெயுடைய சக்தி எல்லாமே இது வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். மெயினாக அதுக்காக தான் நம்ம வந்து கடைசியாக சேர்க்குறோம். இதில் இருக்க சத்து வேணும், இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அரைச்சாச்சு. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து பொடியாகவுமே அவைலபிளாக இருக்குது. அதனால் எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ நாங்கள் இந்த பொடியெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் எடுத்துட்டு முருங்கை இலை போட மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 4 பொடியுமே நம்ம கட் பண்ணி இதில் கொட்டிக்கலாம். ஆலுவேராவுமே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. என்னங்க மம்மி வாஷ் பண்ணி சேர்த்துடலாம். இதுவுமே அரைக்கணும். இது எண்ணெய் 2 லிட்டர் பத்துமாங்க? இவ்வளோ பத்தல, இன்னொன்று வாங்கி வந்து போட்டுக்கலாம். ஊற்றிடலாம்.
எல்லா சாமான் 2000 ரூபாய் ஆச்சுங்க. நிறைய பேர் வந்து ஆயில் வந்து நாங்கள் எவ்வளோ சேர்த்துட்டோம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து 2.5 கிலோ வந்து சேர்த்துருக்கோம். அங்கே இருக்க 2 பாட்டில் நான் கடைசியாக காட்டுறேன். இப்போ நான் இந்த 4 பொடியுமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஞாபகமாக எடுத்து வச்சுக்கணும். அதனாலே நான் வந்து ஒரு இன்க்ரீடியன்ஸுமே பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அதில் பத்தலை அப்படின்னா நம்ம வேறு வேறு பாக்ஸ்லையுமே போட்டுக்கலாம். இது வந்து அவரி பொடி. இந்த அவரி பொடியுமே நம்ம மெயினாக இந்த அவரி வந்து நீட்டாக லென்த்தடாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த அவரி பொடி. இன்னுமே இது ஃப்ரெஷ்ஷஸாக கிடச்சிச்சுன்னா இன்னுமே நம்மளோட ஹேருக்கு ஹெல்த்தினே சொல்லலாம். இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வந்து கிடைக்கும். இது வந்து டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். செம்ம வாசனையாக இருக்குது திறந்த உடனே. கத்தாழை வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அரைக்கணுமா இல்லை அரைக்காமல் அப்படியே சேர்க்கணுமா? அரைக்கக்கூடாது, அரைக்கக்கூடாது எப்பவுமே. ஏன்னா கத்தாழையில் வந்து வளவளத்தன்மை இருக்கும். கத்தாழையில் வந்து வளவளத்தன்மை இருக்கிறதுனால நம்மளோட ஆயிலில் சேர்த்தா ஆயில் ஃபுல்லியுமே கெட்டு போயிடும், இதாகிடும். கட் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ இதை நம்ம போட்டாச்சு. லாஸ்ட்டாக எனக்கு இது என்ன பொடி மம்மி? நிலவேம்பு பொடி. ஆமாம், இங்கே போட்டிருக்கு நில போட்டிருக்கேன். சரியா தப்பா சொல்லிட்டா நான் அப்புறமா பேச வேண்டியதான் ஆயிடுதுமே. வீடியோ போடுறதுக்கே மூடு போயிடுதுமே. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதில் வந்து பத்தாதுன்னு நினச்சேன். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்தாச்சு, ட்ரை இன்க்ரீடியன்ஸ். தென் வேற கத்தாழை எடுக்கலாம். கத்தாழை எப்படி வந்து நம்ம கட் பண்ணணும்னு கேட்டுருந்தீங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக. இப்போ இதுவுமே குப்பர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இது வந்து 40 ஹர்ப்ஸ் வந்து நாங்கள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போது நம்ம வந்து செம்பருத்தி இலையுமே நம்ம கிரைண்ட், தென் வெத்தலுமே நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி, தென் முருங்கை இலை, பன்னீர் ரோஸ், இது எல்லாமே கிரைண்ட் பண்ணியாச்சு. கருவேப்பிலையுமே கிரைண்ட் பண்ணிட்டீங்களா மம்மி? கருவேப்பிலை, தென் புதினா, கருவேப்பிலை போட்டேன். அதுதான் கருவேப்பிலை, ரோஜா. இதுலையுமே கருவேப்பிலை இருக்குதான், ரோஜா இதழ்கள் நான் அதை சொல்லிட்டேன். தென் புதினாவுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நான் எடுத்து தரேன். செம்பருத்தி இலை இப்போ நான் போட்டது வெத்தலை, செம்பருத்தி இலை, மருதாணி இப்போ போடும். மருதாணி. இப்போ வந்து நம்ம மருதாணி அரைக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ஸே மெயினாக மருதாணி தான். ஏன்னா மருதாணி வந்து நம்மளுடைய ஷிகாலையும் ஆட் பண்ணுறோம், ஹேர் ஆயிலுமே ஆட் பண்ணுவோம். மெயினாக ஹேர் ஆயிலுக்கு மருதாணி தான் மெயினாக தேவை. இப்போ வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணுறாங்க எங்கள் மம்மி. நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணணும். லெமனுமே அதுவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து நான் புதினா ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ஆனியன். மெயினாக ஸ்மால் ஆனியன் எதுக்கு அப்படின்னா இது வந்து
தமிழில் சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட ஸ்கல்பில் இச்சினஸ், தென் அதை வந்து கொடுகுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இச்சினஸ். அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா போகும். மெயினாக இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லியாக இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து எடுக்காதீங்க, அதாவது பிக் ஆனியன் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். ஸ்மால் ஆனியன் கண்டிப்பாக வந்து வேணும். மெயின் வந்து நம்மளுடைய ஆயில் பெப்பரிங்க்கு மெயினாக இன்க்ரீடியன்ஸே இந்த ஸ்மால் ஆனியன் தான். இப்போ இது வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிடுவோம். மொத்தம் நம்மளோட ஆயில் வந்து 2.5 கிலோ, அதாவது 200 kg. இந்த சைடு வந்து வச்சிடலாம் ஆயிலை. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து கிரைண்டும் பண்ணி இந்த சைடு வந்து வச்சாச்சு. இப்போ வந்து எங்கள் மம்மி லெமன் வந்து நிறைய பேர் வந்து எப்படி அரைக்கணும்னு கேட்டிருந்தீங்க. லெமன் வந்து சாறு மட்டுமே புழிஞ்சு போட்டு அந்த தோல் வந்து கட் பண்ணி போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை அப்படியே அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையுமே அரைச்சிட்டாலும் சரி தான். இப்போ எங்கள் மம்மி வந்து லெமன் வந்து அது சாறு மட்டும்தான் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து இந்த விதைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விதை வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது அப்படியே நீட்டாக கூட வைக்கணும். மருதாணியும் நெல்லிக்காவும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கிறதுக்கு முன்னாடி வந்து லெமனுமே வந்து அதில் இருக்கிற சார் மட்டும் எடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, முருங்கை இலை, பன்னீர் ரோஸ் எல்லாமே நிறைய கிரேன்ஸ் அரைச்சும் பார்த்தீங்களா, அப்புறம் செம்பருத்தி இலை எல்லாமே வந்து போட்டு எல்லா கிரீன்ஸுமே அரைச்ச இதில் லெமன் வந்து சாறு வந்து எடுத்து போட்டுக்கணும். லெமன் வாட்டர் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அரைக்க போகிறாங்க வேப்பையில். இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி மருதாணி, கொய்யா இலை, வேப்பையில், தென் நெல்லிக்காய், இது 4மே வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து ஸ்மால் ஆனியனும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆனியனுமே வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. எதுலையுமே நம்ம வந்து வாட்டர் சேர்க்க வேண்டாம், ஏன்னா அதுலேயே வந்து சத்து வந்து இருக்கு. அதனால அதில் இருக்கிற வாட்டருமே வந்து கிரைண்ட் ஆகிடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். வெளிச்சமே பத்தல, அப்போ வந்தா வரக்காலை போடுங்க. அப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. பேசுங்க ஜி. நல்லா அரைச்சு ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிட்டோம். ஃபுல்லாகவே போட்டுடலாம். எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக எல்லாமே கிரைண்ட் பண்ணதும் கொஞ்சமாக ஆயிடுச்சு எல்லா திங்ஸுமே. நம்ம வந்து மொத்தம் 4 விதமான ஆயில் வந்து சேர்க்குறோம். ஒன்று தேங்காய் எண்ணெய், ஒன்று நல்லெண்ணெய், தென் வந்து விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில். மொத்தம் 4 விதமான ஆயில் வந்து நாங்கள் வந்து சேர்க்குறோம். இதுவே கம்மியாக இருக்கே மம்மி ஆயில்.
நாங்கள் வந்து எப்படி செய்வோம் அப்படின்னா, ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுமே இந்த பொருள் எல்லாமே போட்டுடுவோம். போட்டுட்டு சரி ஆயில் பத்தலை அப்படின்னா இன்னொரு 2 கின் வந்து எடுத்து வந்து கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 4 விதமான எண்ணெய் தனியாக. இது வந்து எண்ணெய் வேணுமே கடுகு எண்ணெய். கடுகு சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து எண்ணெயாக சேர்த்துக்கிறோம் கடுகு எண்ணெய். தென் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். மெயினாக விளக்கெண்ணெய் தான் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாமே வந்து ஒரு ஆஃப் சின்ன சின்ன பாட்டில் தான். அதாவது 50 கிராம் 100 கிராம். நாங்கள் சேர்த்துருக்க பாட்டில் வந்து 100 கிராம் வந்து சேர்த்துருக்கோம். ஆலிவ் ஆயில், இந்த ஹேர் ஆயிலுக்கு மெயின் ஆலிவ் ஆயில் தான் மெயின். இதுவுமே நாட்டு மருந்து கடையில் தான் அவைலபிளாக இருக்கும். நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லையா, நல்லெண்ணெய், கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில், இது 4 ஆயில். இப்போது ஆலிவ் ஆயிலுமே போட்டுடலாம். 100 கிராம் தான் இது வந்து மொத்தம் 100 கிராம் இருக்கிறதே கொஞ்சமாக தான் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி வச்சுருந்த ஒன்றா சேர்த்துக்கலாம். இது வந்து க்ரீன் ஐட்டம்ஸ் எல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம், அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆலுவேரா ஒரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ணிடலாம். தென் அதாவது ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி விட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா பவுடர் இல்லையா, ட்ரையான பவுடர். நான் சொன்ன மாதிரி ஆலுவேரா, பாதாம், இது வந்து ரெண்டுமே நம்ம கடைசியாக தான் வந்து ஆட் பண்ணணும். மீதி எல்லாமே நம்ம அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிடலாம். உட்காந்துங்க உச்சிங்க பயமா இருக்குங்க. நான் சொன்னேன்ல, எண்ணெய்க்கு பத்திர சாமானே கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறேன். அவ்வளோதான் guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இது வந்து யூஸிங் வீடியோ, அதாவது இது எப்படி இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும், அதாவது நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். இது வந்து ஆயில் வந்து எல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது, அதாவது பாட்டிலுங்களில் ஷிஃப்ட் பண்ணும்போது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இன்னுமே இதில் வந்து ஹேர் ஆயில் போடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. HQ all.